நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான செய்திகளை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. அதில் ஒரு செய்தி தான் நான் ரொம்ப நேரம் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, இந்திய ராணுவம் அடிப்படை கட்டமைப்புகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி நிறைய சைனாவுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜிஸை இப்போ இந்தியா வகுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்மியை நிறையா மாற்றங்களை கொண்டு வரணும்ல, சேஞ்சஸ் கொண்டு வரணும்ல. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல அதற்கு முன்னாடி ஸ்ரீலங்கா சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இலங்கை சம்மந்தமான விஷயம். இந்த கொழும்பு போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி தனியாக ஒரு ஃபுல் வீடியோ நம்ம பேசலை. ஆனால் ரெகுலராக அந்த கொழும்பு போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் சம்மந்தமாக என்னென்ன செய்திகள் வந்தது அப்படின்றத லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் நம்ம வழக்கமாக அப்டேட்ஸ் பேசுவோம்ல. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஸோ அதனால் தனியாக பேசணுன்றது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போது கொழும்பு சம்மந்தமான, அதாவது ஸ்ரீலங்கா சம்மந்தமான இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அவங்களுடைய நிலைமை பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. இப்போ இலங்கை பங்களாதேஷ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு $200 மில்லியன் மதிப்பிலான ரூபாயை அவங்க கரன்சி ஸ்வாப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கரன்சி ஸ்வாப்னா என்ன அப்படின்றத நான் அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ பங்களாதேஷ் கிட்ட இருந்து $200 மில்லியன் வாங்கியிருக்கிறாங்களா? அதற்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக தான் சைனா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் நான் நினைக்கிறேன் இதே கரன்சி ஸ்வாப் மெக்கானிசமின் மூலியமாக கடன் வாங்கியிருந்தாங்க. இந்தியா கிட்ட ஒரு $400 மில்லியன் இதே மெக்கானிசமின் மூலியமாக அந்த கரன்சி ஸ்வாப்பின் மூலியமாக வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அடைச்சிட்டாங்க. இந்தியா அடுத்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கொடுக்கல. இப்போ திருப்பி இந்தியா கிட்ட கரன்சி ஸ்வாப்பின் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு $1.1 பில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. இந்தியா இன்னும் அதை ப்ராசஸ் பண்ணல. சரி, இது என்ன கரன்சி ஸ்வாப் மெக்கானிசம், என்ன மெக்கானிசம் இது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த நாட்டுக்கிட்ட அந்நிய செலாவணி ரொம்ப கம்மியாக இருக்குதோ, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதோ, அதை ஒரு ஷார்ட் டைமில் மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகிட்டயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நாடு, எந்த நாடுகிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவங்கள்ட்ட இருந்து டாலர்ஸில் கடன் வாங்கிடுவாங்க. திருப்பி கொடுக்குறப்ப டாலர்ஸில் கொடுக்க மாட்டாங்க, லோக்கல் கரன்சியில், டொமஸ்டிக் கரன்சியில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ பங்களாதேஷ் கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுக்குது, இலங்கைக்கு கடன் கொடுக்குது அப்படின்றதே நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக பார்க்கணும். ஏன்னா நேற்று வரைக்கும் பங்களாதேஷ் அவங்களும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய, இந்தியாவுக்கும் கீழே ரொம்ப ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக ரொம்ப ஒரு கம்மியான லெவலில் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $45 பில்லியன் ரெக்கார்ட் ஹை அப்படின்னே சொல்லலாம். இது பங்களாதேஷ்க்கு. இது டிஸ்பைட் பேண்டமிக், இந்த கொரோனா சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மீறி அவங்க இவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நம்மள்ட்ட தான் அதிகமாக இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு $200 மில்லியன் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கொடுப்போம். ஸ்ரீலங்காட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அவங்க இந்த வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட $4 பில்லியன் அதிகமான கடனை லோன் ரீபேமெண்ட் அவங்க பண்ணணும். இதில் அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வே கிட்டத்தட்ட $4 பில்லியன் தான் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் சைனாவுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரை பார்ட்டாக கலட்டி அவங்க வித்துட்டு இருக்காங்க. நிலைமை அப்படின்றது இன்னும் மோசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு வருஷமா இலங்கையோட பொருளாதாரம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா நம்மள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க, ஒரு $1.1 பில்லியன் இந்த கரன்சி ஸ்வாப் அப்படின்றது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியா அந்த ரெக்வஸ்ட் இன்னும் ப்ராசஸே பண்ணலை. இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? நிறைய காரணம் இருக்கலாம். ஒன்று, இலங்கையினால் சரியான நேரத்தில் கரன்சி கொடுக்க முடியாது, எக்ஸ்டென்ஷன் அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நினைக்கலாம். இல்லை, இந்தியா என்ன தான் இலங்கைக்கு ஹெல்ப் பண்ணாலும் இலங்கை சைனாவோட நெருக்கமாக தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திங்கிங் கூட இந்தியாவுக்கு இருக்கலாம். இதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக நம்ம போக வேணாங்க. ஸோ இதோட நான் இந்த விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து நான் முக்கியமான செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தாலிபான் சம்மந்தமாக ஒரு நியூஸ் நான் சொல்லிடுறேங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அமெரிக்கன் ட்ரூப்ஸ் நம்ம தாலிபான்ல இருந்து தான் நம்ம கிளம்புறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு டீல் போட்டு அங்கே நம்ம மிலிட்ரி பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாமா? நாளைக்கு இந்த தாலிபான்ஸ் ஏதாவது ஓவரா பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த பக்கத்தில் இருக்க பேஸ்லேருந்து போயிட்டு நம்ம டக்குன்னு அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். இப்போ தாலிபான்ஸ் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கன் ட்ரூப்ஸ்க்கு ஆப்கானிஸ்தானோட எந்த அண்டை நாடும் மிலிட்ரி பேஸ் அப்படின்றது கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் தஜிகிஸ்தான், பெரும்பாலும் பாகிஸ்தானை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். நாளைக்கு யார் மிலிட்ரி பேஸ் அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்களோ, ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சரியான பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். இப்போ இந்த இந்தியன் ஆர்மி செய்திக்குள்ளே நம்ம போகலாம். ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டாலியனில் 1000 ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. 3 பெட்டாலியன் சேர்ந்தது தான் ஒரு பிரிகேட். காப்ஸ் தான் ஒரு ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யூனிட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு போகிறப்போ
காப்ஸ் தான் வந்துட்டு முக்கியமான பங்கு வகிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூனிட்டாக கோஆர்டினேட்டட் அட்டாக் அப்படின்றது வந்துட்டு பண்ணுவாங்க. இந்தியன் ஆர்மியை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்பெஷலைஸ்டாக ஆப்ரேஷனில் ஈடுபடக்கூடிய 3 காப்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. 3 காப்ஸ் யூனிட் வந்துட்டு வச்சிருந்தாங்க. சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு காப்ஸ் யூனிட் தான் இந்தியா வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்திய ராணுவம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக 3 காப்ஸ் யூனிட் வச்சிருந்தாங்கல்ல, அதை வந்து இப்போ 2 ஆக்கிட்டாங்க. சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக 1 வச்சிருந்தாங்கல்ல, அதை வந்து இப்போ 2 கூட்டிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஒரு நம்பர் இங்கே இறக்குறாங்க, ஒரு யூனிட் வந்துட்டு இங்கே ஏற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்தியா ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்துட்டு ரீஓரியன்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரீபேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக அடிப்படை லெவல்லே வந்துட்டு மாற்றுறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சைனா வந்து மிகப்பெரிய தொந்தரவு வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் போன வருஷம் வந்துட்டு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் இந்தியா வந்து இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு வகுத்து வச்சிருக்காங்க. சைனா ஸ்டடி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து சைனாவை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்றத ப்ராசஸ் வந்துட்டு எவாலுவேட் பண்ணி வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போது இப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல சைனா என்னென்ன பிரச்சனை பண்ணாங்கன்னா, நம்ம என்ன விஷயத்த ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்ற அந்த பிளான் வந்துட்டு இப்போ இந்தியா கிட்ட வந்துட்டு இருக்குங்க. அதாவது போன சம்மரில் ஈஸ்டர்ன் லடாக்கில் சைனா வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த சம்மரில் சம்மர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் ஒன்று வகுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரியே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நாத்துலா பாஸ் பக்கத்தில், அப்புறம் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷில் ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனல் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. இப்போது இந்தியன் ஆர்மியில் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் குரூப்பை வந்துட்டு இந்திய ராணுவம் வந்து கிரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க. மே மாதம் வந்து தயாராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது எந்த லெவலில் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்பில் வந்து அந்த காப்ஸ் லெவலில் இருந்து இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக போய் அந்த பர்டிகுலர் ரீஜனில் என்ன ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட் தேவை, அந்த டெரெயினில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏதுவான விதத்தில் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சைடு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பனிட்டிவ் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு டிட்டரன்ஸை வந்துட்டு கொடுக்குறது. அதாவது பாகிஸ்தான் ஏதாவது சிறிய தவறு பண்ணாங்கன்னா கூட மிகப்பெரிய ஒரு பதிலடியை வந்துட்டு கொடுக்குறது. அந்த பதிலடினால பாகிஸ்தான் எந்திரிக்கவே முடியாது. அதுதான் பனிட்டிவ் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியாக இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு இருந்தது. நம்ம வந்து நம்மளுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை தான் பெரிய லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு நம்ம நடவடிக்கை அப்படின்றது எடுத்து வந்துட்டு இருந்தோம். இப்போ சைனா வந்து புதுசாக இந்தியா கிட்ட பிரச்சனை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்களா, அதற்கு வந்து இந்தியா போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு சக்தி பொருந்திய நாடு. ஸோ இந்தியாலாம் பெரிய லெவலில் எதிர்த்தர முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டேங்க்ஸ்லேருந்து அர்டிலரிஸ்லேருந்து எல்லாமே இந்தியாவோட நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஸோ அமெரிக்காவுக்கு ஈக்குவலான ஒரு பவராக வந்துட்டு அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர் கிட்ட வந்து இந்தியா வந்து கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்துட்டு போடணும். ஸோ அந்த கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறாங்க, ஒரு இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்னா, சைனாவோட அந்த ஆப்ரேஷனை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி, அது ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம வேற ஒரு இடத்துல ஈக்குவலான இன்னொரு ரெஸ்பான்ஸை வந்துட்டு போடணும். அப்போ வந்து சைனா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்ஸை போடுறதுக்கு அவங்களால வந்துட்டு முடியும். ஸோ அதான் கிரெடிபிள் டிட்டரன்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த பேங்காங் சோலையை வந்துட்டு சைனா வந்து இந்த நார்தன் பேங்கை வந்துட்டு பிடிச்சாங்களா, அதற்கு வந்துட்டு நம்ம சதர்ன் பேங்கை வந்துட்டு நம்ம பிடிச்சோம். அது வந்து கிரெடிபிள் டிட்டரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சைனாவுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை இந்தியன் ஆர்மியை வந்து பெரிய லெவலில் வகுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய தியேட்டர் கமாண்ட்ஸ், அதாவது நார்தன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய கமாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பெரிய லெவலில் இப்போ இந்தியன் ஆர்மி வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத இனிமேல் ஒரு வீடியோவில் வந்துட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதை இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா இன்னும் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போது இன்னொரு ராணுவம் சார்ந்த ஒரு செய்திக்கு வந்துட்டு நான் போகிறேன். இந்தியன் ஆர்மி வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து 4 அட்வான்ஸ்டு ஹெரன் டிபி ட்ரோன்ஸை லீஸுக்கு எடுத்திருக்காங்க. இது வந்து இந்தியன் ஆர்மி எப்பயுமே இவ்வளவு ஈஸியாக வந்து எந்த எக்யூப்மெண்ட்டையுமே வந்துட்டு லீஸுக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸையே வந்து இந்தியன் ஆர்மி வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க. இந்த ஹெரன் டிபி ட்ரோன்ஸ் அப்படின்றது ஹெரன் ட்ரோன்ஸ் மாதிரி வந்துட்டு கிடையாது. ஹெரன் டிபி ட்ரோன் அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இப்போ இந்தியா கிட்ட 90 ஹெரன் ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதில் 75 வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கு, மீதி வந்துட்டு இந்தியன் ஆர்மி கிட்ட இருக்கு. இந்த ஹெரன் டிபி ட்ரோன்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ட்ரோன்ஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரோன்ஸ்ல இது ஒரு அட்வான்ஸ்டு ட்ரோன் அப்படின்னு வந்துட்டு சொல்லாங்க. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் கண்டினியூஸாக சர்வேலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு பண்ணோம். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் இதனுடைய ஆப்ரேஷனல் ரேஞ்ச் அப்படின்றது இருக்கு. இதோட பேலோட் கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5670 கிலோ. இதில் வந்து வெப்பன்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியன் ஆர்மி இப்போ லீஸுக்கு எடுக்கிற இந்த 4 ட்ரோன்ஸ் வந்து ஆர்ம்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக சைனாவை சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் தேவை, கண்காணிக்கிறதுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி வந்து அதுக்கு தேவையான ஒரு ஸ்பெசிஃபைட் ரெக்குயர்மெண்ட்ஸோட
ட்ரோன்ஸை வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இமீடியட்டாக 2 ட்ரோன்ஸ் வந்துட்டு இஸ்ரேல் டெலிவர் பண்ணிடுவாங்க. மீதி 2 ட்ரோன்ஸ் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் டெலிவர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷ கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நேவி வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த சீ கார்டியன் ட்ரோன்ஸை வந்து 2 ட்ரோனை வந்து லீஸுக்கு எடுத்துருக்காங்க. ஸோ இப்படி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. இமேஜின் பண்ண வேணா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தோட கோரிலேட் பண்ணி பாருங்க. சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி வந்து நிறைய விஷயத்த நிறைய ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இமீடியட்டாக சம்மர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த டயத்துல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம கான்ட்ராக்ட் போட்டு வெப்பனை வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கு ஒரு வருஷம் ஆகிட்டு அதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி இப்போ இமீடியட்டாக 4 ட்ரோன் இந்த இடத்துல தேவை. யார் கொடுப்பா? இஸ்ரேல் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து இப்போ உடனே வந்து நம்ம லீஸுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த ட்ரோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு இந்தியா முழுமையான ஒரு தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் அப்படின்றது நம்மள்ட்ட பெரிய லெவலுக்கு இல்லவே இல்லை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். நம்மள்ட்ட இந்த 90 ஹெரன் ட்ரோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அதை வந்து இப்போ ஆர்ம் பண்ணுறதுக்காண்டி அதில் வந்துட்டு வெப்பன்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காண்டி இஸ்ரேல் கிட்ட வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்கிறோம். அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அதை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிவர்த்தி பண்ணணும், பூர்த்தி செய்யணும். ஸோ ட்ரோன் டெக்னாலஜியில் நிறைய நாடுகள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவும் கூடிய சீக்கிரம் அந்த விஷயத்தில் நிறையா முயற்சிகள் அப்படின்றத மேற்கொள்ளணும். ஆல்ரெடி நிறையா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது, இந்தியன் ஆர்மி வந்து இந்த அடிப்படை கட்டமைப்பை சைனாவை மனசில் வச்சுக்கிட்டு மாற்றுறது. இன்னொன்று, ஸ்ரீலங்காவோட நிலைமை. ஸ்ரீலங்காவுக்கு வேறு வழி இல்லை. கொரோனா பேண்டமிக்னால கண்ட்ரியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்றது, அந்நிய செலாவணி அப்படின்றது வரல. என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. பார்ப்போம். தொடர்ச்சியாக இன்னும் பேசப்பட வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த உகான் வைரஸ் லேப் லீக் தியரி பற்றி அமெரிக்கா வந்து இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும், சைனாவை கார்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி வந்துட்டு தெரியுது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். அப்புறம் நேபாளில் வந்து நிறைய உள்நாட்டு அரசியல் குழப்பம் பிரச்சனை அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்ல இந்த தியேட்டர் கமெண்ட்ஸ் பற்றி, ஸோ அதை பற்றிலாம் வந்துட்டு நம்ம பேசுவோம். அதனால தான் கண்டினியூஸாக சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.